ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் க்ளீனிங் சம்மந்தமாக சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெமன் ஜூஸுக்கு, எலுமிச்சம்பழம் சாப்பாட்டுக்கு, அந்த மாதிரி வேரியஸ் திங்ஸ்க்கு நம்ம லெமன் யூஸ் பண்ணுறோம். அதை கட் பண்ணி அப்படியே தூக்கி போடாமங்க, அந்த லெமன் தோலை மட்டும், அந்த ஜூஸ் எல்லாம் இல்லாமல் வெறும் லெமன் தோலை மட்டும் எடுத்து ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த லெமன் தோலை உள்ளே போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. இது பித்தளையெல்லாம் கழுவுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இந்த உருளியில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. கூடவே அந்த லெமன் தோலோட தண்ணி அது கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு போட்டது பத்தாதனால மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லெமன் தண்ணி போட்டுக்கிறேங்க. இதே நார்மல் உப்புக்கு பதிலாக ராக் சால்ட், அந்த பிங்க் சால்ட் போட்டோம்னா இன்னும் சூப்பர் க்ளீன் ஆகும். இந்த பாட்டிலில் தண்ணி தீர மறுபடியும் நம்ம தண்ணி ரீஃபில் பண்ணிக்கலாம். லெமன் தோல் போட்டோடனே ஃபஸ்ட்டு போடுற தண்ணினா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அது ஒரு வாட்டி போட்டால் போதும். தீர மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறனால தண்ணியோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் டைல்யூட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ண வேண்டியிருக்கும். லெமன் தோல் அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாங்க. நிறைய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஜென்ரலாக பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போதுங்க நம்ம தண்ணியில் கை வச்சு ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் திண்ணீருங்க, அதாவது விபூதி, நல்லா காட்டன் கிளாத் எடுத்து நல்லா வெள்ளி விளக்கு நான் ரப் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் ஷைனிங் ஆகுதுன்ட்டு. திணீரை தொட்டு தேய்ச்சிட்டே இருக்கணுங்க. திணீர் நிறையா போட க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வெள்ளி, பித்தளை, செம்பு எல்லாத்துக்குமே சூப்பர் ஈஸியாக இருக்குங்க. நான் மூணுமே காமிக்கிறேன். பிளெயின் சர்ஃபேஸாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. இதே மாதிரி சாமி ஸ்டாச்சு, சாமியோட வடிவங்கள்லாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இடுக்குகள்லாம் நிறையா இருக்கும். அதுலேயே வச்சு நல்லா அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். அங்கே போய் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா திண்ணீர் போய் கண்டிப்பாக தங்கும். அதனால் கடைசியில் பச்சை தண்ணியில் வச்சு ஒரு வாட்டி அலசி எடுத்துடலாம். அப்போ நல்லா ஷைனிங் ஆயிரும். திண்ணீரும் இடுக்கில் இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். இந்த வெங்கடாச்சலபதி சிலை ஒரு செம்புங்க. இது வந்ததுலேருந்து இன்னும் க்ளீனே பண்ணலாங்க. நான் பிளாக் கலராகவே தான் இருக்கும்னு நினச்சேன். கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக சூப்பர் கோல்டன் கலர் ஆயிரும். இன்னும் கழுவும் போது தெரிஞ்சு எனக்கே இது செம்பு அப்படின்ட்டு. இந்த சாமி சிலை மேலேயே ஃபுல்லாக திணீரை போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. நிறைய இதில் இடுக்கெல்லாம் நிறைய இருக்கிறனால நல்லா கொஞ்சம் ரப் பண்ண வேண்டியதாக இருக்கும். கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல்லாக செம்பு கலரில் சூப்பராக ஷைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பித்தளையை திணீர் போட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. அதையும் நல்லா போட்டு தேய்ச்சி விட்டுட்டுங்க எல்லா சைடுமே இந்த திணீர் படுற மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட ஒரு க்ளீன் கிளாத்தில் நல்லா தொடச்சி விட்டுடலாங்க. இப்போ நம்ம செம்பு, பித்தளை, வெள்ளி இது மூணுமே திருநீரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. நம்ம வீட்டில் க்ளீனிங் டூலாக ஒரு ஸ்ப்ரே கேன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ரீசெண்ட் டேஸாக தாங்க இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்ப்ரே கேனில் கொஞ்சம் லிக்விட் டிடர்ஜென்ட், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் வினிகர் சம அளவு எடுத்துக்கலாங்க. இது கடையில் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற வேறு ஏதாவது திங்ஸோட ஸ்ப்ரே கேன் எடுத்து கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாலில் ஓரமாக இருக்கிற அழுக்கெல்லாம் கூட நல்லா போயிட்டுருக்குங்க. நான் வெறும் துணி வச்சு தான் தேய்ச்சிட்ருக்கிறேன். இப்போ வார்ட்ரோபோட சர்ஃபேஸ் எல்லாம் தேய்ச்சிட்ருக்கேன் கிச்சனில். அது கூட நல்லா க்ளீன் ஆகுது. இந்த லிக்விட் நம்ம கரெக்டாக ஸ்ப்ரே கேனில் இருக்கிறனால எங்கே அழுக்கு இருக்கோ அங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது. இது ஸ்டீல் சர்ஃபேஸ். இதை சிம்னி க்ளீன் பண்ணுறதுக்கு, கிளாஸ் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கண்டெய்னர்ஸை நம்ம கடையில் தான் வாங்கணுன்ட்டு இல்லைங்க. வீட்டில் இருக்கிற எனி பாட்டில்ஸ் ஒரு ஆல்கஹால் பாட்டில்ஸ் இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டிலை நல்லா க்ளீன் பண்ணி ஆயில் ஊற்றிட்டுங்க. கேப்காக அமேசானில் இந்த நாசில் வாங்கியாச்சு. இந்த நாசில் ஒரு குட்டி கேப்போடு வருதுங்க. இதில் 3 ரிம்ஸ் இருக்குது. ஸோ தட் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் பாட்டில்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நாசில் வாங்கிட்டோம்னாலே போதுங்க. பட்ஜெட்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு ஆயில் டிஸ்பென்சர் சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம பன்னீருக்கு பால் காய்ச்சும் போதுங்க அந்த பாலில் இருக்கிற மேல் அடையை எடுத்துடலாங்க. ஏன்னா அதை அப்படியே விட்டு அதோடையே காய்ச்சோம்னா அந்த ஃபேட்டெல்லாம் மெல்ட் ஆகிங்க அது வாட்டரில் வேஸ்ட்டாக தான் போயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, பன்னீர் ப்ரிப்ரேஷனில் லெமன் அண்ட் தயிர் ரெண்டுமே ஆட் பண்ணால் பன்னீர் ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் வருங்க. இன்றைக்கி தயிர் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் தயிர் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணேன். பன்னீர் ரெடியாகி முடிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஜீரா பவுடர், கொஞ்சோண்டு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டோம்னா மணக்க ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலா பன்னீர் ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் சால்ட் போடலங்க, வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ப்ளெயின் பன்னீரை விட இந்த பன்னீர் வந்து ஏதாவது டிஷ்ஷுக்கு நம்ம ஆட் பண்ணோம்னா ரொம்ப இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து தனியாக தெரியுது. நம்ம எந்த டிஷ்ஷில் ஆட் பண்ணாலுமே நல்லா இருக்குங்க. நம்ம பன்னீர் எடுத்ததுக்கப்புறம் கிடைக்கிற அந்த வே வாட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. இந்த வே வாட்டர் வந்து ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன்ஸுங்க. அதை வந்து குடிக்கக்கூட செய்யலாங்க, இல்லைன்னா நம்ம கிச்சன் கார்டனில் ஊற்றிடலாங்க. நான் வந்து இதை முடக்கத்தான் செடிக்குள்ளே ஊற்றிட்டுருக்கேங்க. ரெடி பண்ண பன்னீரை ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் வச்சு செட் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 1 hour கழித்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோங்க. ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் எடுத்தால் சூப்பராக செட் ஆகிருந்துச்சுங்க. அது அந்த க்ரில் மேலே வச்சதுனால அப்படியே அதே ஷேப்பில் இருந்துச்சு. நான் அப்படியே கட் பண்ணிட்டேங்க அதே ஷேப்லேயே. நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாவு வந்துங்க கடைசியாக புளிச்சிரும். அந்த மாவில் இட்லியோ தோசையோ செஞ்சோம்னா இந்த புளிப்பு டேஸ்ட் தான் ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் இட்லியோ தோசையோ வீட்டில் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் நான் அந்த மாவை அப்படியே எடுத்து வச்சுருந்துங்க. அடுத்த நாளே வெறும் கோதுமை, இல்லைனா வெறும் சோளம், இல்லைனா வெறும் கம்பு, இல்லைனா சிறுதானியம் ஏதாவது ஒன்று, அதை மட்டுமே ஊற வச்சு உளுந்து எல்லாம் எதுவும் போடாமங்க அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலந்து அந்த அரைச்சதை புளிக்கவே வைக்காமங்க இந்த அரிசி மாவோட கலந்துக்கிட்டோம்னா இட்லி, தோசை, குழிப்பணியாரம், ஊத்தாப்பம் இந்த மாதிரி எது வேணால் செஞ்சுக்கலாங்க. நல்லா டேஸ்டியாகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கெட்டிலில் தண்ணி வச்சு சூடு பண்ணுறது சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, காலையில் நம்ம அர்ஜெண்ட்டாக குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து எந்திரிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு குடிக்கிறது வெந்தய தண்ணிங்க. அதில் ஆரம்பித்து குக்கிங் ஃபுல்லாகவே இந்த கெட்டில் இல்லாமல் நடக்காதுங்க. புளி எடுத்து வச்சுருக்கேங்க, சாம்பாருக்கு தனியாக, ரசத்துக்கு தனியாக. ரெண்டுக்குமே காலையில் குயிக்காக புளி ஊறணும் அப்படின்னா சுடுதண்ணி வச்சுக்கலாங்க. அப்புறம் பருப்பு வேகிறதுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் அரிசிக்கும் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் டைரெக்டாக எடுத்து அடுப்பில் வைக்கும்போது ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி ஊற்றிருக்கறனால குக்கிங் டைமும் கம்மியாகும். அப்புறம் கேஸும் மிச்சமாகும், டைமும் ரொம்ப சேவ் ஆகுங்க. காய் வேக வைக்கிறதுக்குமே நான் சுடுதண்ணி தான் யூஸ் பண்ணுவேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தயிர் ஊற்றி வைக்கிறதுக்குங்க நம்ம டைரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து பால் எடுத்தோம்னா திருப்பி ரீஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே இருக்கிற பாலோ சுடுதண்ணியோ இல்லை குழம்போ ஏதோ ஒன்று சூடு பண்ணி வச்சுருந்தோம்னா அதை மூடி வச்சு அந்த தட்டத்து மேலேயே தயிர் வச்சிட்டோம்னா அந்த தட்டத்தோட சூட்லேயே தயிர் செட் ஆயிருங்க. அதே மாதிரி குயிக்காக தயிர் செட் ஆகணும் அப்படின்னாங்க நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற பாலை எடுத்துகிட்டு அதை வந்து சூடாக இருக்கிற தோசைக்கல் மேலேயோ இல்லை குழிப்பணியார கல்லோ எனி அயன் கல் மேலே வச்சிட்டோம்னா நல்லா சூடாயிருங்க. அதாவது நம்ம தோசையோ சப்பாத்தியோ குழிப்பணியாரமோ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருக்கும். அட்லீஸ்ட் 1/2 hour நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதனால் செம ஹீட்டாக இருக்கும் அந்த அயன் தவா. அதனால் அது மேலே வச்சோம்னா இமீடியட்டாக ஆயிருங்க. இந்த குழிப்பணியாரம் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டுங்க நான் சாப்பிட்டு வந்து பார்த்தா தயிர் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு திக்கான கிளாத்தோ இல்லை மேட்டோ கீழே விரிச்சிட்டுங்க வாங்கிட்டு வந்த உடனே இந்த வெள்ளத்தை இந்த மாதிரி தட்டுன்னு தட்டி எடுத்து பொடி பண்ணி உள்ளே வச்சிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னாங்க நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ஸில் இல்லை பூஜை டைம்ஸ்லலாங்க நம்ம வெள்ளத்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது செய்வோம். அப்போ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ உட்காந்து கரைச்சிட்டோ இருக்க வேண்டாம், திருவிட்டும் இருக்க வேண்டாம், ரொம்ப கை வலிக்குங்க. இது கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னாலே போதும். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. நம்ம ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டுங்க அந்த காஃபி பவுடர் அடியில் திக்காக செடிமெண்ட் ஆயிரும். அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி எடுத்துட்டுங்க அதை கீழே இருக்கிற அந்த கண்டெய்னரில் ஊற்றிட்டு அதை கொண்டு போய் செடிக்கு ஊற்றிடலாங்க. வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. டீ பவுடர் மாதிரியே இதுலேயும் பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. செடிக்கு வந்து நல்ல ஒரு கம்போஸ்ட்டுங்க இது. தோசை சுடும்போது எப்போவுமே ஒரு ஃப்ளாட் பேஸ் கரண்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துட்டோம்னா சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஃப்ளாட் பேஸ்ட்டு கரண்டியாக இருக்கிறதுனால இதில் எடுத்து தோசை சுடும் போதுங்க கரண்டியோட 2 சைடையும் நல்லா சாய்ச்சி தேய்க்கும் போது தோசையும் தின்னாக வருங்க. தின்னாக இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி கிறிஸ்பியாகவும் வருங்க. மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்டுங்க அதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க சட்டுகத்தை வச்சு. இப்போ தோசை திருப்பினோம்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அந்த ஓரத்தில் கொஞ்சம் ஃபயர் படாமல் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த சைடும் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.